வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தலித்துக்கெல்லாம் ரவுடிகள், பல்டி அடித்த செல்வ பெருந்தகை. பாஜக தரப்பில் கடும் கண்டனம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் இடையே வார்த்தை போல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒருவர் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜகவின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் நயனான் நாராயணன் திருப்பதி தனது சமூக வலைதளங்களில் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பில் தந்தி தொலைக்காட்சியின் நேர்காணலில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தலித்துக்கெல்லாம் ரவுடிகள், ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் என்கின்ற அண்ணாமலை சொன்னார் என்று சொன்ன போது தந்தி தொலைக்காட்சியின் ஹரிஹரன் அவர்கள் எப்பொழுது சொன்னார்? அவர் உங்களைத்தானே சொன்னார். நீங்கள் ஏன் தலித்து கார்டை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று அவரை கிடுகிடு பிடிக்க போட்டு கேட்டார். அப்பொழுது தான் அப்படி சொல்லவில்லையே என்று தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பல்டி அடித்தது தமிழக அரசியல் எந்த அளவிற்கு சாதி அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை உணர்த்துகிறது. ஒரு சட்டத்தை சொன்னால் அதுவும் ஒரு பொது வேலியில் உள்ள ஒரு குற்றச்சாட்டை தைரியமாக அண்ணாமலை அவர்கள் கூறியதற்குத்தான் சாதியின் பெயரால் அரசியல் எதிர்வினையாற்றுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் அந்த நேர்காணலில் கூட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒருமையில் பேசியதோடு உண்மைக்கு புறம்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துள்ளது. அரசியல் சுயநலத்திற்காக எதையும் வேண்டுமானாலும் பேசுவார்கள் என்பதனை உணர்த்துகிறது. இதுவரை ஜாதியை குறிப்பிட்டு பேசுபவர்கள் யாரையும் எந்த அரசியல்வாதியையும் கண்டிக்க முன்வர மறுப்பதுதான் காலத்தின் கொடுமை. சாதி ஒழித்து விட்டதாக மார்த்தட்டிக் கொள்ளும் தமிழக அரசியல்வாதிகள் சாதி ரீதியாக தான் அரசியல் பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பது எச்சரிக்கை மணி என்று நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது பரபரப்பையும் ஏற்படுத்தி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.